ஆனா இப்ப நம்ம நம்ம நீ இப்ப சொன்ன மாதிரிதான் இப்ப வந்து இப்ப 4.5 வருஷமா வந்து ஏகப்பட்ட குப்பைகள் சேர்ந்துருச்சு. அந்த குப்பைகளை வந்து தூர்வாடுறதுக்கு உண்டான சரியான நேரம் இதுன்னு நான் நினைக்கிறேங்க. ம். கடந்த 4.5 வருஷமா கட்சியில சேர்ந்த குப்பைகளை தூர்வாடுறதுக்கு உண்டான சரியான நேரம். ம். இது வந்து நம்ம நீங்க அதிமுகவோட வரலாறே தெரியாத ஒரு தொண்டன்ட்ட போய் நான் ஒரு அதிமுக அப்படின்னு சொல்ற வரலாறு தெரியாத ஒரு நேற்று 18 வயசான தொண்டன் போய் கேட்டா கூட இந்த கட்சியோட தலைமை வந்து ம். தொண்டர்களா தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறத ஒத்துக்குவாங்க. ம். ரெண்டு ஐகானிக் லீடர்ஸ் இருந்தாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி குரல் எல்லாம் ஏற்படல. ஏன்னா அவங்க இயற்கையா வந்த தலைவர்கள் 2 ஐகானிக் லீடர்ஸ். ம். அந்த 2 லீடர்ஸ் நம்மள்ட்ட இல்லாதனால இப்ப வந்து எந்த ஒரு தொண்டன் போய் நீங்க கருத்து கேட்டாலும் 100 தொண்டன் கேட்ட ஒரு 90 தொண்டன், அதாவது நான் சொல்றது கான்ட்ராக்ட் எடுக்காதவ, ஆட்சியில சம்பாதிக்கணும்னு நினைக்காத, பிரதிபலன் பார்க்காம கட்சிக்காக உழைக்கக்கூடிய தொண்டனை நீங்க 100 பேரை கேட்டீங்கன்னா தொண்டர்களா தேர்ந்தெடுக்கப்படணும். ஏன்னா 4 கோடி பேருக்கு இப்ப தமிழ்நாட்டுல 5-6 கோடி பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு நம்ம சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கிறோம், பாராளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப நம்ம கட்சியில 1.5 கோடி பேரை ஒருங்கிணைச்சு தேர்தல் நடத்த முடியாதுங்கிறது உலகத்துல எதுவுமே கிடையாது. இத வந்து ஒரு 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 கமிட்டி மாதிரி ஒரு குழு, அதாவது 2 பேருமே சமதூரத்துல வச்சு பாக்குற தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நீங்க அதை முன்னெடுக்கலாம். ஏன்னா உங்க மேல வந்து எல்லாருக்கும் அனைத்து நான் உங்க நேர்ல சொல்லல, உங்க மோதாத்திகர் உங்க மேடம் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். நீங்க ஒரு 50-60 பேர் நண்பர்கள் இருக்காங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உங்க மேல வந்து ஒரு ஒரு ரெப்புடேஷன், ஒரு 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 சின்ன ஒரு தாக்கம் வந்து நம்ம தொண்டர்கள்ட்ட இருக்கு. அதிமுக தொண்டர் பழனிசாமி என்ன சொன்னா சரியா இருக்கும். அவர் வந்து வெளிப்படை நேர்மையை பேசுறாரு, ஜால்ரா அடிக்கல, சுயநலமா பேசல அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் வந்து பெரும்பாலான தொண்டர்கள்ட்ட இருக்கு. நான் வந்து தயவுசெய்து நீங்க வந்து நான் உங்க உங்கள்ட்ட நான் உங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி எனக்கு அதனால எனக்கு ஒண்ணு ஆகப்படுறது இல்லை. உங்கள்ட்ட வந்து நான் 10 ரூபா சம்பாதிக்க போறது இல்ல, இல்ல நீங்க வந்து எனக்கு வேற ஏதாவது செய்ய போறது. நான் வந்து மனசுல உள்ளதை நான் அடிப்படை உள்ளதா சொல்றேன். இங்க இருக்க தொண்டர்கள் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அந்த அணிசேராத முன்னாள் எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றுக்கு சேர்த்து ஒரு 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 இன்டரிம் கமிட்டி மாதிரி ஒண்ணு போட்டு இந்த தேர்தல் மூலியமா இதான் சரியான நேரம். அப்ப வந்து நம்ம உலகத்துக்கே நம்ம ஒரு எடுத்துக்காட்டா தெரியும். அதனால ஒரு அறுவை சிகிச்சைப்படி தொண்டர்களை வந்து ஒன்று கூடி இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்து. அதாவது புரட்சி தலைவர் காலத்துல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தது. இப்ப முன்னாள் சபாநாயகர் தனபால் இருக்காரு. ஆமாண்ணா. அவர் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். செம்மலை இருக்காரு, எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். செங்கோட்டையன், வளர்மதி, நானு. அப்ப இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு குழு அமைச்சு இந்த குழு தேர்தலை நடத்தலாம். கிளையிலிருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் மிக நேர்மையான முறையில உறுப்பினர்களை சேர்த்து உறுப்பினர்களுக்கு உண்டான அந்த உறுப்பினர் கார்டுகளை எல்லாம் முறையா கொடுத்து, விட்டு போன உறுப்பினர்களை எல்லாம் கூட கொடுத்தோ அல்லது மாற்று கட்சிகளுக்கு சென்றவங்க, நீக்கப்பட்டவங்க எல்லாரையும் திரும்ப ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அதிமுகவை கட்டமைத்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு கிளைக்கழகத்திலிருந்து தலைமை கழகம் வரை பொதுச் செயலர் வரை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு இந்த இயக்கம் வலிமையாக இருக்கும். அடுத்து கொள்கை ரீதியா கூட சில முடிவுகள்லாம் எடுக்கலாம். ஒரு கீழ்மட்ட கட்சி பொறுப்புகள்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு பதவிதான் இருக்கணும், ஒரு நபருக்கு ஒரு பதவிதான் இருக்கணும், ஒருத்தரே 4-5 பதவி இருக்கக்கூடாது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பதவிதான் வந்து இருக்கணும். நல்ல அதாவது இளைஞர்களுக்கு வந்து நம்ம அதிக வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும். ஒரு முறை 2 முறைக்கு மேல ஒருவர் அந்த பதவிகளுக்கு வந்து வரக்கூடாது. இது மாதிரி ஒரு சில பொதுவான கொள்கைகள். ஏன்னா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம மந்திரிக்கு என்ன பண்றாங்க, மாவட்ட செயலாளர் அவன் சொந்தக்காரன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, டிரைவர் பாப்பா, இல்லைன்னா அவங்க கிட்ட வீட்டுல வேலை செய்யறவங்க, அப்படியே இல்லைன்னா அவங்க ஏஜென்ட்ஸ், பினாமிக, கான்ட்ராக்டர், கமிஷன் ஏஜென்ட் அப்படி போயிடுறாங்க. அப்ப இளைஞர்களுக்கு பெரிய அளவுல வாய்ப்புகள் கிடைக்கிறது. அப்ப புதுசா வர்ற இளைஞர்களுக்கு ஒரு அதிக வாய்ப்புகளை வந்து கொடுக்கலாம். ஒரு 20 வயசுல இருந்து 35 வயசு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஒரு மாவட்ட அளவுல வந்து பொறுப்புகள் வந்து கொடுக்கணும். தலைமையில வரும்போது ஒரு 60, 65, 70 ஏதோ ஒரு எல்லோரும் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அது மாதிரி ஒரு கால நிர்ணயத்தை வந்து அடுத்தவங்களுக்கு வழிவிட்டால் மட்டும்தான் ஜனநாயக முறையில இந்த இயக்கம் வந்து வலிமையாக கட்டமைக்க முடியும். சார், இது ஒற்றை தலைமைங்கிறது வேணும் தான். ஆனா ஆனா வந்துட்டு கட்சி பிரச்சனையே போயிருந்தாக்கா இப்ப மக்கள் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இது கட்சி பிரச்சனையே சீக்கிரம் முடிச்சாகும் சார். இப்ப நம்ம ஆட்சி இருக்கும்போது வந்துட்டு எல்லாமே கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரேஷன்ல ஆகட்டும் எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்ப எதிர்கட்சியா இருக்கிற நாம தான் கேட்கணும்.
இப்ப நம்ம பிரச்சனையே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சார், என்ன சார் பண்றது? அதான் இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் டக்குன்னு இந்த பிரச்சனையை முடிக்கணும் சார். இப்ப மக்கள் வந்துட்டு ஒற்றை தலைமை வேணும்னு கேட்டாக்கா ஒற்றை தலைமை டக்குன்னு நிர்ணயம் பண்ணிட்டு டக்குன்னு இந்த பிரச்சனைக்கு வரணும் சார். நாம வந்துட்டு இந்த பிரச்சனையே பார்த்துட்டு கூடாதுன்னு எனக்கு தோணுது சார். அவல்ல ரொம்ப சரியான பார்வை, நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. அதாவது திமுக அரசாங்கத்தின் தவறுகளை, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை முன்னிறுத்தி இந்த இயக்கம் போராடணும். அதே போல மத்திய அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி மக்கள் தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்கிற விஷயங்கள்ல அதிமுக போராடணும். அதுலதான் கவனம் செலுத்தணும். இந்த ஒரு வாரமா இந்த சக்காலத்தி சட்டையை தயவுசெய்து இந்த பழனிசாமியை வீட்டுக்கு அனுப்புற வேலையை இந்த பழனிசாமி தான் செய்யணும். நாங்கெல்லாம் வாத்தியார் காலத்து ஆளு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன தோட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறேன் நான் யாருன்னு உங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு. நான் அப்பத்துல இருந்து பாத்துக்கின்னு இருக்கோம். இத இன்னைக்கு வந்து ரொம்ப ரத்த கண்ணீர் வடிக்கிறேன். நல்லா இத பார்த்துட்டு எப்படி இருந்த கட்சி எப்படி ஆயிப்போச்சு. ஒரு ஆடு மாடு நிக்க வச்சா கூட வாத்தியார் நிக்க வச்சா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன காலம் போய் இவங்க 2 பேரும் வந்து சீரழிச்சுன்னு இருக்கானுங்க. 2 பேரும் அமாயமன் பார்த்து தப்பா நினைக்காதீங்க. என்ன அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு. கடந்த 6 நாளா இதை லைவ்ல போட்டு கிழிச்சுன்னு இருக்காங்க டிவில. அதனால நீங்க இந்த பழனிசாமி அந்த பழனிசாமிக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க. நாங்க இத அழியறத கண்ணால பாக்கணுமா? நாங்க சொல்லுங்க. இதான் நீங்க சீனியருக்கு கொடுக்கற மரியாதையா? சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஒருங்கிணைக்கிற வழியை நம்ம செய்யலாங்க. 10 பைசாவுக்கு எதிர்பார்த்து இதுக்கு வரல. ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்றது நோக்கத்துக்காக வரல. முழுக்க வாத்தியார்ன்ற ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக வந்தோம். இன்னைக்கு எந்த லட்சணத்துல இருக்கு இன்னைக்கு சொல்லுங்க. ஒரு மீசம் முளைக்காத பையன் இந்த கட்சிக்கு முந்தானத்து வந்துட்டு 30 வருஷம் 40 வருஷத்து கட்சிக்கு அவன் சவால் விட்டுன்னு இருக்கான் உட்காந்து. அதை நம்ம வேடிக்கை பார்த்தேன். இவங்க 2 பேரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க. ஒருத்தன் ஆண்மை இல்லைன்றான். இங்க இருந்து இந்த சோத்தை தின்னுட்டு போயிட்டு அங்க உட்காந்துட்டு ஆண்மை இல்ல நாங்கதான் ஆண்மை உள்ளவங்கன்றான். இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஒருத்தர் கூட ஒரு தெம்பு இல்லைங்களா? சொல்லுங்க. அண்ணாமலையோட எல்லா நிகழ்ச்சி பேச்சுகளுக்கு நான் வரிசையா பதில் சொல்லிட்டு தான் வர்றேன். இவங்க சொல்றது இல்ல. சொல்லுங்க. உங்க ஈடுக்கு இவங்க 2 பேரும் ஆவாங்களா? சொல்லுங்க. நீங்க எப்ப கட்சிக்கு வந்தீங்க? இவங்க 2 பேரும் எப்ப வந்தாங்க? நீங்க வாங்க, இல்ல வேற யாரையாவது வர சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த பஞ்சாயத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடிவு கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். காய்ச்சி போயிட்டு இருக்காங்க. ஒண்ணு எனக்கு என்னன்னா, நீங்க சொல்ற ஒற்றை தலைமை ஒற்றை தலைமை ஓகேண்ணா. ஆனா ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து பாஜக அடிமைண்ணா. ஏன்னா 22 எம்பி இருக்காங்கல்லண்ணா ராஜ்யசபா எம்பிக்கு. அதை எடுத்து போயிட்டு ராம்தாஸ் பையன் இருக்காரு இல்லைங்களா, அன்புமணி ராமதாஸ் தாரையை வாத்துட்டாங்க. மூப்பனார் பையனுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. அதுதானே தாரையை வாத்துட்டாங்க 2 பேருக்குமே. அவங்களுக்கு எல்லா ஊர்லயுமே ஒரு ஓட்டு கிடையாதுண்ணா. ராமதாஸ் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா 4 ஓட்டு தான். செய்யார் சைட்ல பாத்தீங்கன்னா 4 ஓட்டு தான். அவரு ஒரு தலைவர்னு அவருக்கு கொடுத்துட்டாங்க. நான் சாதிக்கு அப்பாற்பட்டு தான் நானும் சொல்றேன்னா, யாரையும் நான் குறைச்சி சொல்ல. என்னுடைய கருத்து என்னன்னா, அம்மாவுடைய எனக்கு ரொம்ப உயிர். ஆனா உறுப்பினர் கூட கிடையாதுன்னா, ஒரு 6 வருஷமா ஆர்கே நகர் தொகுதியில இருந்து அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் செயல்பட்டு இருக்கேன். ஆர்கே நகர்ல எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய ரசிகை. அவங்களாம் ஒரு பேஸ் இருக்கணும். ஒரு அரசியல்னா அது நீங்க வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆளுமையான தலைவர் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி வலு பெறும். சார், இங்க நம்ம இதுலங்க ஒற்றை தலைமை நீங்க சொன்னதுதாங்க வேணுங்க. கண்டிப்பா அது எந்த மாதிரி வேணும்னாங்க, நம்ம தலைவரையும் புரட்சி தலைவியும் முன்னிறுத்துற மாதிரி, அவங்களோட திட்டங்களையும் நல்லது பண்ணதையும் எடுத்து சொல்ற மாதிரி ஒரு நல்ல தலைமை வேணுங்க. அவங்க வந்து என்ன சொல்றதுனாங்க, நம்ம எப்பவுமே இது இளைஞருக்கு யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கறது இல்லைங்க. அதுக்கு முன் சொல்லணுங்க. ஏன்னா நீங்க 20 வயசுல வந்ததுனால இப்ப 60 வயசு வரைக்கும் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறீங்க. அத
எங்களுக்கு என்ன சொல்றதுன்னா இளைஞருக்கு முன்னாடி அதாவது திமுக எதிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாலே போதுமானதுங்க. அப்படி கொடுத்து கட்சியை உற்சாகப்படுத்தணும். உற்சாகப்படுத்துறதுன்னா சும்மா அம்மாவாட்ட பேசுனா உற்சாகம் அடைவாங்க. அம்மா எப்படி பேசுவாங்க சட்டமன்றத்திலேயே திமுக ஒரு அறிக்கை கொடுத்தாலே அது வந்து பெரிய பேசு பொருள் ஆகுங்க. அந்த தலைமை ஏற்கிறவங்க நல்லா பார்த்து பண்ணணுங்க. அதே மாதிரி கூட்டணிக எல்லாமே கரெக்டா பண்ணி நம்ம ஆட்சிக்கு வரணுங்க. அப்புறம் மெயினா இதுதாங்க சார். எல்லா பக்கமும் பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணிட்டே போறாங்க. மத்த மாற்று கட்சிகளை பார்த்தோம்னாங்க நம்மளதுல இருந்து யங்ஸ்டர்ஸ் வந்து விலைக்கு போகாட்டியும் பரவாயில்ல, அவங்களை உற்சாகப்படுத்துற போதுங்க. இப்ப நீ பாதி பேர் உங்ககிட்ட இருக்கிறாங்க வந்தவங்க, இதே வீட்டுக்கு போயிருந்தா நம்மளுக்கு அது லாஸ் தானுங்க. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பாதுகாக்கணுங்க. ரொம்ப அரசியல் உருவாக்குறாங்க பாத்தீங்களா, அண்ணா திமுக அழிஞ்சு போகு உடஞ்சு போகு, இந்த இதெல்லாம் எது இருக்காதுங்க. எனக்கு என்னமோ இந்த டைம் வந்து ஏதோ ஒரு நல்ல முடிவு கிடைக்குங்க. நம்ம இதுல இருந்து 2024 பாராளுமன்ற தேர்தல்ல கண்டிப்பா வெற்றி பெறுவோங்க. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு தோணுங்க ஐயா. அதிமுகவுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இப்பதான் கொஞ்சம் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொள்கையில தெளிவா இருக்கிறோம். ஒற்றை தலைமை தேவை. அந்த தலைமை அடிப்படை தொண்டர்களால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படணும். நிச்சயமா வந்து ஒற்றை தலைமை வேணும். நிச்சயமா ஒற்றை தலைமை வேணும். இதுல பாஜக தேர்தல் கமிஷன் ஆதரவு வந்து அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை நம்ம கட்சிக்கு. இப்ப இவங்களுக்கு அவர் வரணும்னு நினைச்சா அவருக்கு ஆதரவு கொடுத்து அவங்களை தூக்கி விடுறது. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படி வந்து சட்டத்தோட விதியை மீறி ஒருங்கிணைப்பாளருக்கு இணை ஒருங்கிணைப்பாளருக்கு எப்படி வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. இதுல பெரிய போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு. இதுல வந்து எனக்கு பதவி வந்தா போதும், பழனிசாமி எப்படி வந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் என்னமோ கட்சியில இருந்து உழைச்சு வந்தேன் அது வந்து காலில் விழுந்தாரு, பதவி கொடுத்தாங்க. அதுக்கு அவரோட நன்றி விசுவாசத்தை காட்டாரு. இதுதான் மக்களுக்கும் அவருக்கு ஓட்டு போட்டாலும் இதுதான் செய்வாரு. அவர் சுயநலத்துக்காக எதுவும் எல்லாம் செய்வாரு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒற்றை தலைமைக்கு நான் வரணும், எப்படி வந்து பொதுச் செயலாளர் ஆகணும்ட்டு ஆயிட்டாருன்னா அடுத்த 3 மாசத்துல அடிப்படை உறுப்பில இருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கிடுவாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப வந்து இது வரைக்கும் 1,17,000 பேர் நீக்கிருக்காரு. உங்களே நீக்கிருக்காரு. என்னைய வந்து நம்ம இது மாதிரிலாம் பேசுறதுனால கண்டிப்பா நம்மளாம் கட்சியில இருப்பப்பட்டா கூட கட்சி நல்லா இருக்கோம்னா நல்ல நோக்கத்துல நம்மளாம் நீக்கிடுவாரு. ஏன்னா அவர் கட்சி மட்டும்தான் அவருக்கு முக்கியம். கட்சி முக்கியம். 1,14,000 எத்தனை பேரை சேர்த்துக்காரு சார் அவரு. அதாவது கட்சிக்கு கண்டிப்பா அவங்க 2 பேருமே கட்சியை விட்டு ஒதுக்கணும் சார். அப்படியே கட்சியில இருந்தாலும் ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இருந்துட்டு போங்க. கட்சியோட தலைமைக்கு நீங்க தகுதி இல்லாதவங்க நிரூபிச்சுட்டீங்க மக்கள்கிட்ட. இனிமே நல்ல பேர் உங்களுக்கு எந்த காலத்தையும் வரப்போறது கிடையாது. பெரிய உங்களை விட்டு ஆள் இல்லாமே கிடையாது கட்சியில. கட்சியில வந்து நீங்க இருக்கீங்க எல்லாருமே சரிசமா தான் நம்ம ஜனாதிபதி சேர்த்து தேர்ந்தெடுக்கணும்னா கட்சியை வந்து எடப்பாடி கண்ட்ரோல்ல போனுச்சுன்னா அது பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். ஒற்றை தலைமைன்றது வேணும் தான் சார். 2 பேர்த்துக்கும் இப்ப நாம அடிச்சுட்டு கிடக்கிறது உள்கட்சி பூசலால இப்ப அதிகமா மக்களுக்கு ஏற்பட துன்பங்கள்லாம் தெரிய முடியல சார். அதுல இரட்டை தலைமை இருக்கிறதால நம்ம முடிவு எடுக்க முடியல சார். சரியான முடிவுகள் எடுக்க முடியல. அதனால ஒற்றை தலைமை வேணும் தான் சார். ஆனா இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா ஒற்றை தலைமையா இருக்காது சார். இவங்க சம்பாரிச்சு வச்சு அந்த பணத்தை சேமிக்கிறதுக்காக பாஜக கூட கூட்டணியை வச்சு நம்ம அரசியல்ல இருந்து 2021 எலெக்ஷன்ல தோத்தோம். அவங்க பாஜக கூட கூட்டணி இருக்கக்கூடாது சார். ஆனா இவங்க 2 பேர்த்துல ஒற்றை தலைமை யாரா வந்தாங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சாங்கன்னா 2024 ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது சார். நம்ம பாஜக கூட கூட்டணி இருக்கக்கூடாது. ஒற்றை தலைமையில இவங்க 2 பேர் இல்லாம வேற யாரா மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சார். எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க யாரு அது சரியான பாதை கொடு ஒற்றை தலைமையில பொதுச் செயலாளரை வர வைக்கணும் சார். இவங்க 2 பேருமே வரக்கூடாது சார். இவங்க 2 பேர் வந்தாங்கன்னா அதிமுக அடியோட அழிஞ்சிரும் சார். நம்முடைய தொண்டர்களின் விருப்பத்திற்கேற்ப ஒரு தலைமை வேண்டும். யார் தேர்ந்தெடுக்கணும்? நான் உங்க வழியில இருக்கிறேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ உங்க வழியில் நாங்க வர்றோங்க ஐயா.